Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எதுக்காக இந்த எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் வச்சு அதில் பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டா வந்து உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழக அரசை வந்து டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்றாங்க. இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த ஸ்கீம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா இதுல வந்திருக்கக்கூடிய முக்கியமான நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்து எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய பள்ளிக்கல்வித்துறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம், அதாவது இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான அப்டேட் வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு ஊரக பகுதி மாணவர்கள் திறனாய்வு தேர்வு அப்படிங்கிற சொல்லுவோம். இதில் இங்கிலீஷ் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், அதாவது ட்ரஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து இருக்குது. நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனை படிச்சு பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? இந்த ஃபார்ம் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன். முதல்ல வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து படிச்சு பார்த்துருவோம். இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு ஊரக பகுதி மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2023 to 24 கல்வியாண்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் 2023 டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ள ஊரக திறனாய்வு தேர்விற்கு, அதாவது ட்ரஸ்ட் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அரசாணை எண் 960 படி வந்து கல்வித்துறை நாள் 11/10/91 படி ஊரக பகுதிகளில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற பஞ்சாயத்து, நகரப்புற பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப், இந்த 3 சரௌண்டிங்ல நீங்க வந்து வசிச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்றாங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 2023 to 24 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் திறனாய்வு தேர்வுக்கு எழுதுவதற்கு தகுதியுடையவர்கள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, நீங்க 9th கிளாஸ் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் ஆக முடியும். இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கும் தேர்வரின் பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் ஆண்டு வருமானம் அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுடைய ஆனுவல் இன்கமா வந்து 1 lakh உள்ள இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. 1 lakh மேலே போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து 1 lakh மேலே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் போட்டு வச்சிருப்பீங்க. உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் உங்களுடைய பேரண்ட் பேர்ல வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கணும். இ-சேவையில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துக்கலாம் ப்ரூஃப்கா. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆனுவல் இன்கம், ஆண்டு வருமானம் அப்படிங்கிற பார்க்கும்போது 1 லட்சத்துக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் தேர்வுக்கான கட்டணம் அப்படிங்கிற பார்க்கும்போது 5 ரூபாய் சேவை கட்டணம் அப்படிங்கிற தேர்வு கட்டணமாக 5 ரூபாயும், சேவை கட்டணமா வந்து 5 ரூபாயும், மொத்தமாக 10 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது எங்க போயிட்டு பே பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி உங்க ஸ்கூல்ல, நீங்க எந்த ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர், தலைமை ஆசிரியரிடம் நீங்க வந்து ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தேர்விற்கு விண்ணப்பிக்க 14/11/2023, அதாவது வந்து இன்னைக்கு டேட் வந்து 13. சரிங்களா? நாளையில இருந்து நமக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நவம்பர் 14ஆம் தேதி இருந்து நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 நாளைகளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சரியான முறையில் நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணி நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படும் 100 தேர்வர்களுக்கு 50 மாணவியர்கள் 50 மாணவர்கள் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கும் காலத்திற்கு இந்த படிவத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகையா வந்து ஆண்டுதோறும் வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
இந்த எக்ஸாமினேஷனில் வந்து நாங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டோம்னா என்ன எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்பீங்க. ஒன்றும் கிடையாது. இந்த ட்ரஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 9th 10th 11th 12th இந்த 4 வருஷமும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸ்டைஃபண்டாக ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பு அப்படிங்கிறத போட்டு வந்து நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்க இயலாது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து இந்த இதில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து நகர்ப்புற பஞ்சாயத்து இதில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் வந்து முனிசிபாலிட்டிக்கு சரௌண்டிங்கில் இருக்கீங்க இல்லை வந்து கார்பரேஷனுக்கு சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணவே முடியாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரிங்களா? ஜஸ்ட் வந்து இது வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் சைடில் படித்து பாருங்கள். படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த அப்ளிகேஷனும் நோட்டிஃபிகேஷனும் சேம் லிங்க்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, பெயர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்ல வந்து உங்களுடைய பேர் வந்து பிளாக் லெட்டர்ல வந்து எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்ல உங்ககிட்ட வந்து எம்இஎஸ் நம்பர் வந்து தெரியுது அப்படின்னா எம்இஎஸ் நம்பர் இந்த இடத்துல எழுதுங்க. எம்இஎஸ் நம்பர் வந்து தெரியல அப்படின்னா உங்க ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட நீங்க கேட்டு அந்த நம்பர் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாலினம் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸில் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்து வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்கூலில் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்கூலுடைய பேர் அண்டு முகவரி அப்படிங்கிற நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது தேர்வு மொழிகள், அதாவது இப்போ நீங்கள் இந்த ட்ரஸ்ட் எக்ஸாம் வந்து எழுத போறீங்க பார்த்தீங்களா, இந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வந்து தமிழில் எழுத போறீங்களா இல்லை வந்து இங்கிலீஷில் எழுத போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தமிழ் அப்படின்னா வந்து இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் அப்படின்னா இந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. பெற்றோருடைய ஃபோன் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் பாதுகாவலர் உறுதிமொழி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்க. மேற்கண்ட விவரங்கள் யாவும் உண்மை என்றும் எனது ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மிகாமல் உள்ளது எனவும் சான்றளிக்கிறேன். வருவாய்த்துறையில் பெற்ற வருவாய் சான்றிதழ் இத்துடன் இணைத்துள்ளேன் அப்படிங்கிற இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து படிக்கணும். சரிங்களா? படிச்சு பார்த்துட்டு பேரண்ட் முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் சான்று அப்படிங்கிறத பார்க்கும்போது மேற்படி மாணவர்கள் ஊரக பகுதியில் உள்ள இப்பள்ளிக்கு பயின்றவர் என்றும் 2022 to 23 கல்வி ஆண்டில் 8ஆம் வகுப்பு பயின்றும் ஆண்டு இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் எனவும் சான்றி அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. இது உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடணும். அதனால இதை நீங்கள் வந்து விட்டுருங்க. பேரண்ட்டை மட்டும் இந்த இடத்துல சைன் பண்ணணும். ஹெட் மாஸ்டருடைய சிக்னேச்சர் போட்டு அந்த ஸ்கூலோடைய சீலும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து கொடுத்துருங்க. அவங்க அப்ளை பண்ணிக்கிறவாங்க. ஜஸ்ட் ஒரு 10 ரூபீஸ் நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து கொடுத்தாலே போதுமானது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்ற ஆண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இது கொஸ்டின் பேங்க் எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூரல் ட்ரஸ்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷம் நடந்தது. போன வருஷம் நடக்கல போல. 2020 to 2021 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ மார்க்குக்கு வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க பார்த்தீங்களா நெக்ஸ்ட் இயர், அதே மாதிரி ஒரு 100 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. அதில் வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. முழுக்க வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்குது. அதெல்லாமே நீங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேங்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சயின்ஸும் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. சயின்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. நீங்கள் வந்து படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சோசியல் சயின்ஸுமே உங்களுக்கு இதில் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. அப்படியும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் நிறைய வருது அப்படின்னா உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான பேஜ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய விரல் நுனையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா பேஜை இப்போவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.